ஸோ திரும்ப ஒரு முறை இந்த உலகம் பதட்ட நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சுல. இப்போ அகைன் என்னென்ன நடக்க போகுது? குளோபல் எக்கானமி ப்ரெஷருக்குள்ளாகும். ஏற்கனவே உலக பொருளாதாரம் சந்தி சிரிக்குது. இது பார்த்தா இதுவரை இன்னும் அதிகமாகும். ஸ்டாக் மார்க்கெட்ஸ்லாம் இதுக்கப்புறம் கீழ் நோக்கி போக ஆரம்பிக்கும். கரெக்டாக சாரிட் எதுவும் அடிச்சிருக்காங்களா? இப்போ பெருசாக இம்பாக்ட் தெரியலனாலும் செஷன் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாட்களில் எந்த அளவுக்கு இம்பாக்ட் தெரியும் பாருங்க. இந்த கரன்சி வேல்யூஸ் இருக்குல்ல, பயங்கர லோக்கு போக ஆரம்பிக்கும். அதுவும் ஈரானோட கரன்சி வேல்யூலாம் அதில் பாதாளத்துக்கே போயிடும். கோல்டு பிரைஸ் இருக்கு பாருங்க, ஏற்கனவே தலைவலி கொடுத்துக்கிட்டு இருக்கு ஏறி அது இன்னும் பீக்குக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. பிகாஸ் கரன்சி சார்ந்து, குறிப்பாக டாலர் சார்ந்து மற்ற கரன்சி சார்ந்து நம்பிக்கை இழக்கிறாங்க அப்படின்னா கோல்டில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் இன்னும் பல பேரும் கோல்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சா பிரைஸ் இன்னும் பீக்குக்கு போகும். ஆயில் பிரைஸ் இருக்குல்ல, ஆட்டோமேட்டிக்காக மேலே வரப்போகுது பாருங்க. இதுக்கப்புறம் என்டையர் ரீஜியனும் இப்போ த்ரெட்டுக்குள்ளா இருக்கு. அகெயின் 12 டே வாருக்கு அப்புறம் அகெயின் த்ரெட்டுக்குள்ளா இருக்கு. உலக தலைவர்கள் திரும்பவும் ஸ்டேட்மெண்ட்ஸை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை அமெரிக்கா இஸ்ரேல் வீடு பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சில நாடுகளோட தலைவர்களும், இல்லை இவங்க 2 பேர் பண்ணது கரெக்ட் தானு இன்னும் சில நாடுகளோட தலைவர்களும் ஸ்டேட்மெண்ட்ஸை விட்ட வண்ணமே இருக்காங்க.